கேட்ட நல்ல பேன் பாருங்க, நல்ல பேன் பாருங்க. மண்டை பூரா ஒரே சிக்கா கிடக்கு. நல்ல எண்ணெய் போட்டு வலிச்சு சீவு. எண்ணெய் போட்டு வலிச்சு சீவனம்மா? மூஞ்செல்லாம் எண்ணெய் வலியும். டெய்லி ஷாம்பு போடுவேன். டெய்லி ஷாம்பு போட்டீங்கன்னா நீ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். ஏன் அப்படிலாம் சொல்லுவீங்க? ஆமா, அம்பிட்டு கெமிக்கலையும் டெய்லி மண்டையில போட்டு தேய்ச்சா எண்ணத்துக்கு ஆகும். நீங்க சொல்ற பாயிண்ட் சிந்திக்க வேண்டியது. ஆனா எனக்கு ஸ்டைலா முடிய பறக்க உடனே என்ன செய்ய? பாரத்துல ஒரு நாள் ஷாம்பு போட்டா போதும். மத்த நாள நல்ல எண்ணெய தேய்ச்சி பின்னு. பாப்போம் நல்ல பியான் எடுங்க. ஒரே மண்டை கடிக்கி. அம்மா இந்த வந்துட்டா மண்டை கசாயம். எப்ப பாரு அம்மா அம்மா அம்மா. என்னல மணி, சாப்பாடு வேணா நீ எடுத்து போட்டு சாப்பிட ஓடு. சாப்பிட்டுட்டேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்க. சத்தே இல்ல, நோஞ்ச மாதிரி இருக்க. நீ வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டா இப்படிதான் இருக்க முடியும். பாருங்க இப்படிலாம் பேசுதானே. ஏன் பேரனுக்கு என்ன சாப்பாடு வேணும் ராசா? ஆஜி நைட்டுக்கு எனக்கு புரோட்டா வேணும். அதெல்லாம் திங்க கூடாது, உடம்புக்கு காடு. எப்ப கேட்டாலும் ஏதாவது இப்படியே சொல்லுங்க. இப்ப எதுக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்க? அம்மா எங்க ஸ்கூல்ல அடுத்த வாரம் பிக்னிக் கூட்டு போறாங்கம்மா, என்னைய அனுப்புமா. ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய். அம்மா அம்பிட்டு போறதுக்கு நான் எங்க போவேன்? எல்லாரும் போறாங்க. அரவிந்த் சாமிலாம் போறான், என்னைய விடு. அப்பாட்ட கேளு, அப்பா ரூபா கொடுத்தாங்கன்னா போ. நீ எங்கேயாவது இருந்து ரெடி பண்ணி கூடி எனக்கு. நான் போய் வீடு விட களவாடிட்டு தான் வரணும். அது ஒண்ணுதான் நீ செய்யாம இருக்க. செய்யுமா செய். எல்லாம் மணி என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் பிக்னிக் போகணும். எனக்கு நீ எப்படியாவது ரூபா ரெடி பண்ணி கூடு. பாசமா கேட்ட கொடுக்கு மனசு வரும். இப்படி சொல்லும் போது கோவம் வருது. ராத்திரி வீட்டுக்கு வரவல்ல, ஈரி உன் கண்ணு மொழியே புடுங்குறேன். பாவம் பிள்ளைய யாசாத. அப்ப நீங்க கொடுங்க 2500 ரூபா. கொடுப்பேன். என் கம்மலை அடகு வச்சு நானும் கொடுப்பேன். சூப்பர் பாட்டி, சூப்பர் பேரன். என் பேராண்டிக்கு போவதா மீதி. அப்ப எனக்கும் சேர்த்து அடகு வச்சு தாங்க. செலவுக்கு பைசா இல்ல. உனக்கு 10 பைசா தரமாட்டேன். பேரனுக்கு கொடுப்பீங்க, மருமகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா? பாத்துக்கிறேன். நான் இல்லாம எப்படியாம வந்துட்டான். அவனுக்கு தான் எல்லாம். இந்த மாதிரி பேரனையும் பேத்தியும் கெடுக்கிற கிழவிங்க நிறைய வீட்டுல இருக்கு. உங்க வீட்லயும் அப்படி ஏதாவது இருந்தா காமெண்ட் பண்ணுங்க. கீதாக்கா என்ன யாரோ அழைக்காங்க, நான் போய் பார்க்க. நான் உனக்கு பேன் பார்த்தோம்ல, நீ எனக்கு பாரு. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது, ஓடுங்க. சரியான ஆளுதான் இவ. ஹலோ மிஸ்டர் வெங்கடேஷ், என்ன தேடி வந்திருக்கீங்க? வெங்கடேஷா, என் பேர் சூர்யா. நீ மட்டும் ஜான்சனி பெரிய ஜானகின்னு கூப்பிடுறதில்ல, இப்ப தெரியுதா பேரை மாத்தி கூப்பிட்டா எவ்வளவு எரிச்சலா இருக்குன்னு? நீங்க என்னனாலும் கூப்பிடுங்க, வெங்கடேஷ்னு கூப்பிடுங்க, சொங்கினாலும் கூப்பிடுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஓஹோ அப்படியா, சொல்லுங்க மிஸ்டர் சொங்கி. ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலே சொங்கின்னு கூப்பிடுவீங்களா? நீங்க அப்படி சொல்லாட்டாலே நாங்க கூப்பிடுவோம். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா கொண்டாட்டமா போயிடும். விளையாட்டுத்தனத்தெல்லாம் விடுங்கக்கா. என்ன பிரச்சனை? எதனால சண்டை போட்டீங்க? ஜான்சன் அங்க ரொம்ப சோகமா இருக்கா. அதை ஏன் ப்ரோ கேக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. அதை சொல்றதுக்கு இந்த நாள் பூரா பத்தாது. பரவாயில்ல சொல்லுங்க. ஓஹோ இதுதான் கதையா? சரி இதெல்லாம் இருக்கட்டும். இது ஏன் காதல சொன்னீங்க? இதான் ஊருக்கே தெரியுமா நீங்க சண்டை போட்டு நடந்தது? சும்மா சொன்னேன் காதல, இது ஒரு பெரிய விஷயமா? இப்ப இதை எப்படி நீங்க தீர்த்து வைக்க போறீங்க? அதாவது உங்களுக்கும் சுந்தரி அக்காவுக்கும் சண்டை, பங்கஜ அக்காவுக்கும் நெட்டவெளி மைனிக்கும் சண்டை. எஸ் யூ ஆர் கரெக்ட். அப்ப 4 பேருக்கு தான் சண்டை, மத்தக்குள்ள ஆட்களுக்குள்ள சண்டை இல்ல. ஆமா மத்த யாருக்கும் சண்டை இல்ல, எங்க 4 பேருக்குள்ளதான் சண்டை. கணக்குக்கு பார்த்தா நாங்க 2 பேரா பிரிஞ்சு அடக்கம். இன்னும் எண்ணி 2 நாள்ல உங்க அவ்வளவு பெரிய பழைய எப்படி சேர்த்து வைப்பேன். 2 நாள் நீ சேர்த்துக்கோன்னா 2 நாள் நாங்களே சேர்ந்துருவோம். எங்க சண்டைலாம் ஒரு சாதாரண சண்டை. பா உங்க எல்லாரையும் சேர்த்து வைக்காம நான் தூங்க மாட்டேன். இவன் என்ன திடீர்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான்? நாங்க சண்டை போடுவோம், சேருவோம், வைப்போம், எடுப்போம். இவருக்கு என்ன வந்திருக்கேன்? அத்தை பேன் பார்க்க வாரேன். இந்த கிளவி தலையில ஒரு 4 பேன் எடுத்து கொடுத்தோன்னா ஒரு செலவுக்கு ஒரு 100 ரூபாயாவது தரும். அந்த வயசான ஆளுங்களுக்கு பேன் பார்த்து விட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த நேரம் வந்து நம்ம ஏதாவது காசை பிடிங்கிட்டு விட்டுறணும். அத்தை ஐ எம் கம்மிங். ஏட்டி பங்குருசு, சண்டை போட்டு என்னையோட 2 நாள் ஆகுது. இப்படி தனித்தனியாக இருக்கிறது நல்லாவா இருக்கு? நீ ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டத. இங்க நேற்று கடைக்கு போனேங்க்கா, அங்கேயும் வந்து நெட்டவெளியும் கொண்டே பிடிச்சி இழுக்காக்கா. வர மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நான் ஒன்று சொல்லுதேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதம்மா. நெட்டவெளி கீத்தாலாம் ஒரு மாதிரி மெண்டல் லிஸ்ட்டில் உள்ளவங்க தான். அது நமக்கு தெரியும். நீ தான் நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க தானே. இப்போ ஏன் நீ இவ்வளோ கோவப்படுத? இக்க எல்லா நாளும் ஒரே மாதிரி மனுஷங்களுடைய புத்தி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்லக்கா.
திடீர்னு நல்ல குணத்துல இருப்போம், திடீர்னு ஒரு மாதிரி மூடு சரியில்லாம இருப்போம். எப்பயாவதுன்னா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் இருக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தா எரிச்சலா வரும்லாக்கா. ப்ரெஷர் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பாருமா. நம்ம குரூப்ல நீ தான் நல்லா பொறுமைசாலி, இப்போ உனக்கு ரொம்பலாம் டென்ஷன் ஆகுது. ஆமாக்கா, செக் பண்ணி பார்க்கணும், வயசாகுதுல இருந்தாலும் இருக்கும். வாவுமா இரி. இழிச்சக்கா, உங்களை தான் தேடி வந்தேன். என்னம்மா? ஏக்க, உங்க மாவா பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்காக்கா? என் கடையும் என் புருஷன் கடையும் இடிச்சிட்டா. சரி, என் புருஷன் கடையை இடிக்க வேண்டிதான், அவன் புத்திக்கு தேவைதான். என் கடையை ஏன்க்கா இடிச்சா? ஏன்ட்ட சொன்னாட்டி, போன்ல சொன்னா. அது கவர்மெண்ட் இடமாட்டி, ரோட்டு பாதையில 2 பேரும் மறிச்சு போட்டிருக்கீங்களா? அப்படி போடக்கூடாதான். அவ இடிக்கட்டாலும் வேற ஒரு ஆளாவது வந்து இடிக்கதான் செஞ்சிருப்பாங்க, ஆபீசர் யாராவது வந்து. வேற யாரு வர முடியும்? அவ தானே இந்த ஊருக்கு இன்சார்ஜி. ஏடி, நீ தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, என் புருஷன் புறம்போக்கு இடத்துல கடை போட்டிருக்கான்னு. அதோட ஒட்டி தானே வாங்கடை இருந்திருக்கு, அப்புறம் 2யும் தானே எடுக்க வேண்டியது வரும். இருந்தாலும் மனசுக்கு சங்கடமாயிட்டு, தெரிஞ்ச பிள்ளையே இப்படி செஞ்சா என்னத்த சொல்ல. இம்மா வேலைன்னு வரும்போது அவ என்னமா செய்ய முடியும், பாவம். சரி, அதை விடுங்க. என்ன ஆள் குறைய இருக்கு, கொஞ்சம் பேரை காணும். அவ வீட்டுல வேலை பார்த்துட்டு பழுவ. ஏங்க, எதுவும் சண்டையா? சண்டைலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன மனக்கசப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இழிச்சக்க கிளம்புவோம்மா, இவ ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டடப்பா. இதை என்ன மனக்கசப்புக்கா என்கிட்ட சொல்லுங்கக்கா. அதுவா, பாவைக்காய் வாங்கி எல்லாரும் தின்ற அளவை இவளுக்கு கொடுக்கல, அதான் இவளுக்கு மனம் கசந்து போச்சு பங்கோசுக்கு. நக்கல் அடிக்காதீங்கக்கா, சொல்லுங்கக்கா சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி பெரிய சண்டைலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வழக்கம் போல வர்ற சண்டை தான். அதுன்னு ஒரு 2-3 நாள் சரியாயிரும். இழிச்சக்க வாங்க கிளம்புவோம். ஏக்கா, பேசிட்டு இருக்கும்போதே போறது நல்லது கிடையாதுக்கா. நீயும் கிளம்பிடு, எங்களுக்கு வேலை கிடக்கம்மா. மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, சண்டை போட்டிருக்காளுவ போல. இத போய் பானை கட்ட சொல்லுவோம். பானுக்கா, தண்ணீரில் நான் குளிப்பேன் லாலலாலலா, தண்ணீரில் நான் மிதப்பேன் லாலலாலலா. அட நம்ம ராணி. ஏக்கா யாருமே நம்மகிட்ட பேசாமல் நமக்கு எரிச்சலாக வருதுனக்கா. பங்கஜாக்கா எங்கே இருக்குன்னே தெரிலக்கா. ஒவ்வொரு மரமாக பதுங்கி பதுங்கி உட்காந்துறதா கேள்விப்பட்டேன். நம்ம அக்கா தானே, வீட்டு பார்த்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எப்போ இதுக்கு இந்த ராணி கிரிக்கிட்ட இதுக்கு வரோம்? ஏட்டி, இவ்வளோ சாதாரணமாக எடை போடாதட்டி. இவகிட்ட எல்லாமே இருக்கும். நல்ல இடுப்பில் வேர்க்கடலை சொருவி வச்சிருப்பா, அதுக்கப்புறமா நல்ல பொரிச்ச மீன் வச்சிருப்பா, எல்லாம் முந்தானையில் வச்சிருப்பாட்டி. இவட்ட ஏதாவது திங்கிறதுக்கு கிடைக்கும். ராணிமா, ராணிமா, தண்ணீரில் நான் குளிப்பேன் லாலலாலலா. நீ குளிமா குளி. குளிக்கிறதுக்கு முன்னாடிமா இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்கிற வேர்க்கடலை, பொரிச்ச மீன், லட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குளி. ஏன்ட்ட எதுவுமே இல்லை டீ. டன் 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 டன். சே, பாட்டெல்லாம் சூப்பராக இருக்க. ரெண்டக்கா பாடு. நீ சொன்னா நான் பாடணுமோ பாட்டி? திமிரு பிடிச்ச லூசு. ரெண்டக்கா 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 வெண்டைக்கா 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 வெண்டைக்கா. சூப்பர், அருமையான பாடல். ஏமிட்டிங்க நிற்கீங்க, போங்கட்டி, நான் குளிக்கணும். ஏக்கா இங்கே நின்று நேரத்தை வீணாக்க வேண்டாம், வாங்கக்கா வேற எங்கேயாவது போவோம். ஒருத்தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையா இரு, அவட்ட ஏதாவது வாங்கிடுவோம். ராணிமா, ராணிமா, கொஞ்சம் தாமா திங்கிறதுக்கு. சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேக்கா. ஓ கோ கோ. ஐயோ, என் கைய கடிச்சிட்டா. முதலே சொன்னேன், கேட்டீங்களா? வாங்க போவோம். நீ நான் ஒரு பொம்பளையா? இரு, உன் புருஷன்ட்ட சொல்லி டைவர்ஸ் பண்ண சொல்லுதேன். என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க போறியா? இரு, நண்டி குடி கொண்டுறதேன். இவன் செஞ்சாலும் செய்வா, தண்ணியில் அமுக்கி கொண்டுருவா. நில்லு, ஓடாத, ஓடுகாளி. தண்ணீரில் நான் குளிப்பேன் லாலலாலலாலா. இப்படி தண்ணியிலே மிதந்துட்டு எங்க வீட்டுக்கு போயிருவேனா? தண்ணீரில் நான் மிதப்பேன் லாலலாலலாலா. இந்த தண்ணி அப்படியே எங்க வீட்டு பக்கம் போகும், அங்கன்னா நான் இறங்கிருவேன். ஏங்க இன்னைக்கு சம்மந்தியம்மா நம்ம பிளே கூட்டு வராங்க. ஓ, அதான் காலையிலேருந்து மணக்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்ததோ? ஆம்பட்டி வாய் வயிறுமா இருக்கல்ல. பேசாம இதுக்காகவே 2வது வாய் வயிறுமா இருக்கலாம் போல, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஆமா, உனக்கு ஒரு பிள்ளைய பார்க்கவே துப்பில், இதுல இன்னொன்னு வேறையா? எனக்கு ஒரு பையன் வேண்டாம் மாட்டி. ஆமா, பிள்ளைய வளர்க்கறதுக்கு துப்பில் எடுத்து பையத்துக்கு போயிட்டா. சம்மந்தியம்மா, வாங்க வாங்க வாங்க, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். மது, என் செல்லம், அம்மாட்ட தான் இருக்க போற இடமே. அம்மா, வாமா வா வா. மது வாட்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. இவ வாராளா? அப்ப தினமும் விதவிதமா சாப்பாடு கிடைக்கும், இங்கே இருந்துட வேண்டியதான்.
புகழ் பின்னாடி சுத்தி என்னத்தை கண்டேன் இருந்தா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். சம்மந்தியம்மா இப்ப அங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் இவளை இப்ப விட்டுட்டு போறேன்னா எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க. எனக்கும் பெருசா சீமந்தம் வைக்கணும்னு ஆசைதான், ஆனா ஜோசியக்கார் வைக்க கூடாதுன்றாரு. பரவாயில்ல சம்மந்தியம்மா, நீங்க எது பண்ணாலும் நல்லதா தான் இருக்கும், எனக்கு புரியுது. நீ என்ன ஜோசியம் இருக்கீங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்லம்மா, நாங்க அந்த காலத்து ஆளுங்க, சில விதிமுறைகளை நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம். அது சரி. சரி மது, வேலை வேலைக்கு சாப்பிடணும், மாத்திரை கரெக்டா போடணும். நான் உங்க அம்மாக்கு போன் அடிப்பேன். அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து டெய்லி பழம் இளநீ எல்லாம் வந்துரும்னு நல்லா திங்கணும். சரி அத்தை. என்னெல்லாமோ கனவு கண்டு வச்சிருந்தேன், 7வது மாசத்தையும் மந்தம் பெருசா பண்ணணும், குழந்தை பிறக்கிற வைக்கிட்டு அங்கதான் இருக்கணும், குழந்தை நம்ம வீட்டுல தான் பிறக்கணும்லாம் நினைச்சிருந்தேன். இப்ப எல்லாமே மாறிட்டு. ஐயோ அழாதீங்க அத்தை, 4 தெருவு தானத்தை நடுவுல இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அழாதீங்க, நான் அவ தாய் தானே, நான் நல்லா பாத்துக்கிட மாட்டேனா. நல்லா இருந்தேன் ஆரியா, திடீர்னு இப்படி ஆயிட்டா பாத்துக்கிடுங்க, மனசுக்கு சங்கடமா இருக்கு. டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்களா? ஆமா மவராஜன் கூட்டு போயிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், மதுவுக்காக தான் நான் முழிச்சிருக்கேன், மது வந்து பரவச்சதுக்கு பயப்படுவா அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கானா. டாக்டர் ஒரு 4-5 நாள் நல்லா தூங்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் சரியாயிரும். சம்மந்தியம்மா, மதுவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அவளை நான் நல்லா பாத்துடுவேன். மாப்பிள்ளைய மட்டும் நீங்க சரி பண்ணி விட்டா போதும், சரியாயிருமாம்மா சரியாயிருமா, கவலைப்படாதுங்க. ஏடி நல்லா பாத்துக்கங்க, டிவில எல்லாத்தையும் நீங்களே வாயிலி போட்டுறாதுங்க, அவளுக்கும் கொடுங்க. நாங்கள் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுமா, கொடுத்தா நாங்கள் பங்கு வச்சு தான் கொடுத்து தும்போம். நீங்கள் தான் வரும்போது வெறுங்கையோடையே வாரீங்க, ஒன்று வாங்கிட்டு வர மாட்டேங்க. ஒரு பச்சை பிள்ளை இருக்க வீட்டுக்கு ஒரு பண்டை வாங்கிட்டு வரலாம்ல. அது யார்டி பச்சை பிள்ளை? நானும் என் மவளும். பேசாம இரு, ஏதாவது பேசிட்டு கிடப்பா. அவ விளையாட்டு பிள்ளை அப்படிதான் இருப்பா. மது, அத்தை போயிட்டு வரேன்னம்மா, உடம்ப பாத்துக்கோ. சரி அத்தை. ஐயா மது வந்துட்டா ஜாலின்னு நல்லா கலகலப்பாக இருக்கும். அது போக எங்கள் அத்தை பாட்டி டெய்லி பண்டமா செய்யும். உனக்கு ஒண்ணு கிடையாது. என்ன முட்டை செய்யலாம், நம்ம அப்படியா பழகிருக்கோம். மொட்டை கிட்டனா பல்ல பேத்துருவேன். அவ கூப்பிட்டா மட்டும் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் கூப்பிட்டா தப்பா? அவ வேற, நீ வேற. என்ன டீ மாய மந்திரம் பண்ண? எங்க அத்தை பாட்டி உன் மேல இப்படி கிடக்கு, என் மேல அன்பு இல்லாம கிடக்கு. அது சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு அது பேச்சை கட்டு நடந்தா அது நல்லபடியா பாத்துக்கிடும், அதுக்கு மாய மந்திரம் தேவையில்லை. அதான் எனக்கு வராத. போய் உள்ள போய் படுத்துக்கம்மா. இருக்கட்டுமா, நான் இங்கேயே இருக்கேன். சரிம்மா.